Okay, guten Abend. Guten Abend. Guten Abend, ma'am. நம்பர்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கிட்டேன் மேம். கொஞ்சம் அதை மெமரைஸ் தான் பண்ணணும். அது கொஞ்சம் ஓகே, கொஞ்சமா மெமரைஸ் பண்ணிட்டு. சரி சரி. ஓகே, இந்த லெசன் மைன் பெரூஃப் அப்படின்னா மை ப்ரொஃபஷன் இல்ல மை மை ப்ரொஃபஷன். ஆக்குபேஷன். மை ப்ரொஃபஷன் இல்ல மை ஆக்குபேஷன். ஓகே மேம். Was, past, zu, den, berufen, a, bis, der. So what matches to the profession A to D? Ordnen zu, sie zu, order it. Es gibt mehrere Möglichkeiten. There are more possibilities. இந்த இதுக்கு இங்கிலீஷ்ல மீனிங் எல்லாம் நம்ம அந்த இங்கிலீஷ் கிராமருக்காக ஒரு புக் கொடுத்துருக்காங்கல்ல மேம், அதுல எல்லாமே ஆமா, இருக்குமா? இது எல்லாமே அதுல இருக்கும். வாஸ் அந்த வாஸ் வாஸ் அந்த ஃபர்ஸ்ட். மாதிரி எல்லாம் இருக்காது. இப்போ பெரூஃப்னா என்ன இருக்கும், மோக்லிஷ் கைட்டன் ஓகே மேம். அப்படின்னா என்னன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கெல்லாம் நான் அது டெய்லி படிக்க சொல்லியிருந்தேன் நான். ஸோ ஓகே மேம். டெய்லி அந்த புக்கில் வொக்காபுலரி புக்கில் என்னென்ன மீனிங்ஸ் இருக்குது அது கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு A1 லெவல் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே மேம். சரிங்களா? ஸோ வாட் மேட்சஸ் டுகெதர். இப்போ ஃபேபியன் ஹாஃப்லிங்கர் 4 ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டாக்ஸி டிரைவர், டாக்ஸி ஃபாரர். ஃபேபியன் ஹாஃப்லிங்கர்ன்றது அவரோட நேம். ஃபேபியன் ஹாஃப்லிங்கர் என்னவா இருக்காரு, டாக்ஸி ஃபாரராக இருக்காரு. அமினா மாசின் ஸ்டூடெண்டின்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட். ஓகே மேம். மாக்டா டோனாட்ன்றவங்க வந்து ஆர்ஸ்டின் அப்படின்னா டாக்டர், ஃபீமேல் டாக்டர். ஓகே மேம். லியான் ஷாஃபேன்றவர் வந்து கெல்னர், வெயிட்டரா இருக்கிறாரு. ஓகே மேம். சரிங்களா? இப்போ டாக்ஸி ஃபாரர் என்னென்ன ப்ரொஃபஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. டாக்ஸி ஃபாரர் இவங்க வந்து ஸ்டூடெண்டின் எந்த வேலையும் பண்ணல. ஆர்ஸ்டின் டாக்டர், கெல்னர் வந்து வெயிட்டர். இதுலேயும் வந்து அவங்க ஃபீமேலுக்கு எல்லாமே வந்து ஐஎன் ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னா மேல் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்டின் அப்படின்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்னா வெறும் இ மட்டுமே வருமா மேம் எண்ட்ல? ஈ வராது, வெறும் ஸ்டூடெண்ட். இன்னும் வராம வெறும் ஸ்டூடெண்ட் மட்டும். ஐஎன் வந்து ஃபீமேலுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. ஓகே மேம். சரிங்களா? இப்போ டாக்டர் ஆஸ்ட் அப்படின்னா டாக்டர், டீயோட முடிஞ்சிச்சுன்னா மேல் டாக்டர். ARZT வந்துச்சுன்னா வெறும் மேல் டாக்டர். ஐஎன் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபீமேல் டாக்டர். ஓகே மேம். இப்போ கெல்னர் அப்படி வெயிட்டர் இருக்கிறாங்க. இப்போ ஃபீமேல் வெயிட்டர்ஸ் கூட இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ ஃபீமேலுக்கு என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மேம்? கெலினர் நர்னு முடியுமா மேம்? ஐயன் வருங்களா? கெல்னர்னா மேல்மா, ஜென்ஸ். மேலுக்கு மேல் வெயிட்டர். இப்போ ஃபீமேல்ல இருப்பாங்கல்ல வெயிட்ரஸ், அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? கெலின்னு சொல்லுவாங்களா மேம்? ஆஹா, இங்கெல்லாம் பாருங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, கடைசியில் ஐஎன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆர்ட்ஸுக்கு என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, கடைசியில் ஐஎன் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் ஐஎன் ஆட் பண்ணும். கெல்னரின். மேல் ப்ரொஃபஷன் எல்லாத்துக்குமே ஐஎன் ஆட் பண்ணா ஃபீமேல் ப்ரொஃபஷன். ஓகே மேம். எல்லா இடத்துக்குமே சூட்டபிள் ஆகுமா மேம்? ஆமா, எல்லாத்துக்குமே மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரொஃபஷன். இப்போ வந்து டாக்ஸி ஃபாரர், டாக்ஸி டிரைவர். இதுவே ஃபீமேல் டாக்ஸி டிரைவர் வந்துச்சுன்னா என்ன வரும்? டாக்ஸி ஃபாரரின் வருமா மேம்? டாக்ஸி ஃபாரரின். ஓகே மேம். இப்போ வந்து டீச்சர்னா லேரர் அப்படின்வாங்க. LEHRER லேரர். இப்போ நான் யாரு உங்களுக்கு? லேவரின். ஐஎன் ஆட் பண்ணிக்கணும். ஓகே மேம். ஓகேங்களா? இஷ் பின் லேரரின். நான் வந்து டீச்சர் அப்படின்னு சொன்னேன்னா இஷ் பின் லேரரின் அப்படின்னு.
இப்ப புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். புரிஞ்சுச்சு மேம். ஓகே. அதுக்கப்புறமா கீழே என்னென்ன திங்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க. தஸ் ஆட்டோ. தஸ் ஆட்டோ வந்து டாக்ஸியை வந்து ஆட்டோ அப்படின்வாங்க. தஸ் ஆட்டோ. தஸ் புக். நீங்க படிக்கணும்னா இது தஸ்ன்றது வந்து டேரு தஸ் டீன்றது வந்து த இங்கிலீஷ்ல த சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமாம் மேம். எஸ் மேம். அது வந்து ஜெர்மன்ல பிரிச்சு வச்சிருக்காங்க. மாஸ்குலினுக்கு இந்த பாக்ஸ் கிராமர் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா இங்க? ஆமாம் மேம். பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் அப்படின்வாங்க. பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் அப்படின்னா டெஃபினட் ஆர்டிக்கல். டெஃபினட் ஆர்டிகல். ஓகே. பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் மீன்ஸ் டெஃபினட் ஆர்டிக்கல். So in the definite, for this definite article they have segregated to masculine, neutrum, feminine and plural. So மூணு விதமா பிரிச்சிருக்காங்க. masculine, neutrum and feminine. ஓகே மேம். masculine means மேம்? masculine இந்த ஆண் பால் பெண் பால் சொல்லுவாங்க இல்லீங்களா? மேல் ஆமாம் மேம். மேல் திங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து masculine. neutrum வந்து அது நியூட்ரல். நியூட்ரல். ஓகே ஓகே மேம். feminine இட்ஸ் பெண் பால் அப்படின்வாங்க. ஓகே மேம். ப்ளூரல் வந்து பன்மை சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமாம் மேம். அதுதான் ப்ளூரல். நிறைய திங்ஸ் ஓகே மேம். இருந்துச்சுன்னா இப்போ தஸ் புக்குன்னா அது வந்து ஒரு புக்கு குறிப்பிடுது. ஒன் புக். தட் மீன்ஸ் ஒன் புக். த புக். தஸ் புக் மீன்ஸ் த புக். த புக். ஓகே. இதுவே ஃபெமினின் நிறைய புக்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? டி பியூஷர். டி பியூஷர். ஓகே. Das book is singular. The book. Pluralக்கு டி பியூஷர். The books. ஓகே மேம். சரிங்களா? So for masculine வந்து der, neutrum, das, feminine, டி, plural டி. ஓகேவா? இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. For masculine what is the article for masculine? masculine der. der. masculineக்கு என்ன ஆர்டிகல் வரும்? der. der. ஓகே மேம். For neutrum பெண்ணு வரும் மேம். neutrum das. neutrum-க்கு das. das மேம். feminine-க்கு d மேம். plural-க்கு d தான் மேம். அவ்வளவுதான். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. remember this one. Okay, so das auto means the taxi. Das book, the book. Das Geld, the money. ஓகே மேம். Die Straße, the street. Das Glas, the glass. ஓகே. Der Stift, Stift means pen. ஓகே. Der Computer. Das Medikament, medicament means medicine. medicine. ஓகே. Rechnung, die Rechnung, Rechnung means bill. பில்லா மேம்? bill. ஓகே மேம். Dash Lucel, key. கீயா மேம் அது? ஆமா key. Dash Lucel அப்படினா key. ஓகே மேம். D spritzer, spritzerனா syringe. injection. ஓகே மேம். D tablet, tablet. டேப்லெட்டா மேம்? ஆமா. ஓகே. So tablet ன்னு சொன்னா D tablet சொல்லணும். ஓகே மேம். இன்ஜெக்ஷன் பேர் சொன்னேன்னா D spritzer. 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 ஓகே. சோ இது நீங்க அப்படியே படிச்சுக்கணும்னா எதுக்கு தஸ் வரும், எதுக்கு டி வரும், எதுக்கு டேர் வரும் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே மேம். அவங்க வந்து அப்படியே தான் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. so we have to learn as it is. Das Auto means learn with the article. Das Auto, das book, das Geld, die Straße. You have to learn everything with the article. ஓகே. ஆர்டிகலோட நம்மளா மெமரைஸ் பண்ணுவாங்க மேம்? yes, exactly sir, exactly. ஆமா. so இப்போ வந்து das auto யாருக்கு எந்த ப்ரொஃபஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? das auto for which profession das auto will be useful? masculine, feminine மேம்? இல்ல das auto டாக்ஸி வந்து எந்த ப்ரொஃபஷனுக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறேன் நான். for which profession?
டாக்ஸி மேல நாலு ஃபாரர் ப்ரொஃபஷன் கொடுத்திருக்காங்க இல்லீங்களா? டாக்ஸி ஃபாரர், ஸ்டூடெண்ட், ஆர்ட்ஸ், கெல்னர். டாக்ஸி ஃபாரர் டாக்ஸி ஃபாரர். Das Book. Student in ma'am. Studentin. Das Studentin. Geld. Das Geld. So, labor. கிளீனர் மேம் இது எதுக்கு யூஸ் ஆகாது மேம் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லீங்களா? Das Geld. யூஸ் ஆகாது மேம் For taxi farer, Kellner, artsin, doctor. எல்லாரும் மணி வாங்குவாங்க இல்லீங்களா? Yes ma'am. காயின் எல்லாரும் வாங்குவாங்க. ஓகே ஓகே. கெல்ட்னா காயின் மட்டும் கிடையாது, மணி மணி. ஓகே மேம். மணி ஓகே மேம். டி ஸ்ட்ராஸே மேம் ஜெர்மனில வந்து மணிக்கு வந்து கெல்டா மேம்? கெல்ட். ஓகே மேம். டி ஸ்ட்ராஸே அப்படினா ஸ்ட்ரீட். இது யாருக்கு? ஸ்ட்ரீட் டாக்ஸி ஃபாரர். டாக்ஸி ஃபாரர். டாக்ஸி ஃபாரர். டாக்ஸி. ஓகே. Das Glass. இது எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மேம்? கிளீனர் யூஸ் பண்ணலாம். Der Stift. நர்ஸ் மேம். யாருக்கு? ஸ்டூடென்டன் ஸ்டூடென்டிங் ஆர்ட்ஸ்டின். ஆமா. ஓகே. கம்ப்யூட்டர். Der Computer. Der Studentin. So Medikament. Das Medikament. Studentin student. Das Medikament. Medikament எல்லாரும் டாக்ஸி ஃபாரர் ஸ்டூடென்டன் எல்லாருக்குமே ஆர்ட்ஸ்டின் கிளீனர். Rechnung. Rechnung bill. Bill taxi farer cleaner. Der Schlüssel. 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 Taxi farer student. Okay. Spritz. Arstin cleaner. Patient. Sisters. So இங்க வந்து என்ன இருக்கு அது மட்டும் சொன்னா போதும் சரிங்களா? டாக்ஸி ஃபாரர், ஸ்டூடென்ட், ஆர்ட்ஸ்டின், கெல்னர். சோ டி டேப்லெட்ட வந்து யார் பிரிஸ்கிரைப் பண்ணா? ஆர்ட்ஸ்டின். ஓகேங்களா? ஆர்ட்ஸ்டின். ஓகே ஓகே. ஓகே. இப்போ வந்து கீழ இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லீங்களா? A B C D இத படிக்கணும். இது 7A இத படிச்சிட்டு மேல யாருக்கு எந்த ப்ரொஃபஷன் இவங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே மேம். யார் படிக்கிறா? கலை படிக்கிறீங்களா? ஓகே மேம். படிங்க. It's been அது விட்டுடுங்க. dash it's been dash and it's been 22 என்ன நம்பர் வரும்? மேம் 22 க்கு பார்க்கல மேம். படிக்கலையா நான் சொன்னது? சரி நீங்க படிச்சீங்களா? இல்ல மேம் யாவும் வைக்க முடியல அது. அப்படியே நான் என்ன சொல்லிருக்கேன்? 2 and 20 அப்படி சொல்லணும். அப்பனா 2 und 20. எஸ் மேம் எஸ் மேம் 20 இன்னும் 20 ன்னு வருமா மேம்? ஆமா 2 und 20. 2 und 20. 20. ஓகே மேம். 20. 20. 2 und 20. ஆமா. எஸ் மேம். சொல்லுங்க படிங்க கலை. ஜஹர் dash und ich bin dash und ich bin 22 Jahre alt. எஸ் மேம். இவங்களுக்கு வந்து இவங்க யாருன்னு தெரியாது. ஆனா இவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? 22 years old இவங்க. எஸ் மேம். ஓகே. Ich habe woke to 24. அப்படியெல்லாம் படிக்க கூடாது. 24. நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க படிங்க. 24. என்ன மேம்? இல்ல fear 24. ஓகே மேம். ஸ்டூடண்ட் செமினார். ஸ்டூடண்ட் கிடையாது. ஸ்டூடண்ட்.
செமினாரா அண்ட் உண்டு and படிக்க கூடாது உண்டு und குர்சே Kurse on ஃபான் மண்டே தானே மேம் இது ஃபான் மோன்டாக் மாண்டாஸ் பீஸ் ஃப்ரைடாக் Friday and invested ம் its share ம் க்ரோஸ் grow 25 அது Pfund is 20,000 20,000 Studenten studenten und Studentinnen studentinnen am Nachmittag learn each would am some states arbit each ஐ தானே மேம் வரும் இம் கினோ ஸோ என்ன இவங்க யாரு ஸ்டூடெண்ட் மேம் ஸ்டூடெண்ட் மேம் Ich bin Studentin. நான் படிக்கிற நல்ல ஃபீமேல் கேளுங்க ஸ்டூடெண்ட் மேம் Ich bin Studentin und ich bin 22 Jahre alt. Ich habe pro Woche 24 Stunden Seminare und Kurse von Montag bis Freitag. So I am a student. I am 22 years old. I have 24 hours. Stunden அப்படின்னா hours. 24 hours seminar and course per week. ஓகே மேம் ஓகேங்களா ஓகே per மேம் week சரி. வந்து 24 hours seminar and course from Monday till Friday. The university Monday is to Friday. very big. The university is very big. There grows very big. There grows. 25,000 student, male and female students. ஸ்டூடெண்டன் und ஸ்டூடெண்டினியன் Studentinnen, ரெண்டுமே male Male and student. female. இது வந்து plural. Studenten அப்படின்னா students, boys and girls. ஓகே மேம் Am Nachmittag. Nachmittag means அந்த நம்ம டீ டைம் காஃபி டைம் 3 to 4 Okay. இருக்கு Okay. இல்லைங்களா அதுதான் Nachmittag. So am Tea Nachmittag. time. Nachmittag means tea time. So Okay. learn Okay. ish. I learn and on Saturday I work in the kino movies theaterல கீனோனா Theatre, மூவியா okay. மேம் theater ஆமா theater. I work in theater. ஓகே மேம் Okay. B படிங்க சார் நீங்க படிங்க. பி ஓகே மேம் Ich bin das ம் und arbeite in zwei Restaurants. ம் Restaurants ம் is arbeite pro Woche ஓகே 46 Woche 46 46 Stunden. Stunden ம் meistens am Abend und am ம் Wochenende. Aber ich habe zwei Tage frei. Montag und Dienstag. So, Okay. இவங்க என்ன சொல்றாங்க I work in 2 restaurants. Okay, ma'am. Ich arbeite in 2 Restaurants. I work in 2 restaurants. அப்ப யார் Kellner. இவங்க? Okay. Who is Kellner, ma'am. Kellner. Ich bin Kellner. Kellner. Und arbeite Okay. in 2 Restaurants. I work in 2 restaurants. I work per week 46 hours. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Please remember, student and student is not the same. ஓகேங்களா? Student means hours, student means students. Okay, So ma'am. sometimes you'll get confused with student and student. ஓகே Okay, மேம் ma'am. So mostly meistens means mostly or usually evenings and weekends. But aber means but I have 2 days free. 2 Tage frei.
Montag und Dienstag, Monday and Tuesday. Okay. Mm. Meistens means usually, ma'am. Usually. Meistens. Usually. Abend means, ma'am. On evenings and On on evening. weekends. Abend. Okay. Mm. குட்டன் அப்பன்னா குட் ஈவினிங்ல வரும் நாம. ஆமா. குட்டன் ஆச். ஓகே. ஆமா. நெக்ஸ்ட் சி நீங்க படிக்கிறீங்களா கலை? எஸ் மேம். படிங்க. It's been by taxi general its father his father Octun Zexis 1000. நீங்க அது அப்புறமா படிச்சுக்கோங்க, நம்பர்ஸ் எல்லாமே நல்லா அப்புறமா படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே மேம். கிலோமீட்டர் ப்ரோ ஜாஹர் und less லேசே 100 லேசே 100 பியூஷர் user each word weil und less am Freitag happy it's fell try ஓகே. இவர் யாரு? who is the person? Taxi fahrer. Taxi fahrer by Taxi Central. So I am a taxi driver at Taxi Central. Ich fahre, I drive 68,000 kilometer per year. Pro Woke means per week. Pro Jahr means per year. And read 100 books. I wait a lot. Is what I feel na I wait a lot. Taxi driver எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க இல்லீங்களா, waiting hours. Yes ma'am. So in that waiting hours that person will read the books. Okay ma'am. So ich warte viel und lese. I wait a lot and read. Am Freitag habe ich frei. On Friday I have free. So Friday அவருக்கு leave. He is off on Friday. Okay, next நீங்க படிங்க சார். Okay. Is been dash. So இவர் வந்து கடைசில வந்து டாக்டர் தான் இவங்க, இந்த லேடி. எல்லாம் முடிஞ்சிச்சுல. is been Aston. Is been arts in und arbeite in Eninam. Okay ma'am. Einem Krankenhaus. Das Krankenhaus hat 480. 480. நீங்க நம்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பா படிச்சாகணும். ஆமா. ஓகே மேம். நாளைக்கு கிளாஸ் வரதுக்கு முன்னாடி நீங்க நம்பர்ஸ் ஃபுல்லா படிச்சிட்டு வாங்க, சரிங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. Examiner higher arbiten 920 here arbiten 920 Erste und Krankenpfleger und wir haben Platz Fruits ma'am. Yes. US தான மேம் அது. 4. இது வந்து நம்ம ஃபார் சொல்வோம் இல்லீங்களா, அதுதான் 4. FUER தான மேம் அது. ஆமா. ஓகே. 9250 Patienten. ரொம்ப லென்த். இது கண்டிப்பா நம்பர்ஸ் படிக்கணும். ஆமா படிக்கணும். Patienten wir arbeiten als Nach- und
Okanente. So I am a doctor and I work in a hospital. Krankenhaus in a hospital. Crank na sick. Krankenhaus in a house for a sick people. So hospital. Okay, ma'am. The hospital has 480 rooms. Zimmer abdina rooms. Okay, Krankenhaus Hospital. Yes, ma'am. Ama. Okay. Zimmer na rooms. Zimmer means rooms. Rooms. Okay, ma'am. Here Arbeiten. Here 920 doctors and nurses are working. Okay. Krankenpfleger caretakers, nurses எல்லாருக்கும் Krankenpfleger. நர்ஸுக்கு டைரக்டா கிராக்கன் ஃபிகர்னே சொல்லலாம் மேம். இல்ல அவங்க அப்படி யூஸ் பண்ணுவாங்க அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. So caretakers actual meaning caretakers. Okay. So here 920 doctors and caretakers are working and we have place for 1250 patients. Okay. We also work nights and weekends. Arbeiten means to work. We work also nights. Nachts means nights. And working in the weekends, on weekends. Okay, ma'am. So after the new year we'll be having classes for more 1.5 hours. Okay, ma'am. So konja time extra eduthu you have to read whatever I am saying. You have to learn. நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபாஸ்டா போகணும். நம்ம செகண்ட் லெசன்ல தான் இருக்கோம். ஆக்சுவலி 1 வீக்ல வந்து 3 லெசன் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே மேம். சரிங்களா? Give me 1 minute. Okay. Okay. So next we learn this numbers. Unterstreichen Sie alle Zahlen in den Text. Underline. Unterstreichen means underline. Underline all the numbers in the text. 7a. Okay. Which number matches to which word? Welche Zahl passt zu welchem Wort? Okay, ma'am. Notieren Sie. Welche Zahl na number? Zahl means number. Which number? Zahlen abdina numbers. Zahlen means numbers. Zahl means number. Singular, plural. Number. Okay. Which number matches to which word? Which word? Okay. Welcome word. Welcome means which. Okay. Welche, welcome, everything means which. Okay. Hören Sie und dann sprechen Sie nach. Listen and repeat. You have to say whatever numbers they are saying. You have to repeat. First, you underline all the numbers. நீங்க அந்த numbers எல்லாம் underline பண்ணுங்க. எந்த numbers ma'am? அந்த டெக்ஸ்ட்ல இருக்கிற numbers 22 years, 24 hours, 25,000, 46 hours. சொல்லுமா. Ma'am, once more சொல்றீங்களா ma'am? இல்ல Unterstreichen alle Zahlenனா underline all the numbers. Okay ma'am. இந்த டெக்ஸ்ட் 7a ல மென்ஷன் பண்ணிருக்க அந்த டெக்ஸ்ட்ல underline all the numbers. அப்புறம்
Welche Zahl passt zu welchem Wort? Which number matches to which word? மேல நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க டெக்ஸ்ட்ல, இங்க வேர்ட் கொடுத்திருக்காங்க. அது என்ன நம்பர்னு நீங்க ஓகே எழுதணும். மேம். ஓகே 220 என்ன நம்பர்? 22 மேம். புக்க பார்த்துட்டு சொல்றேன் மேம். 220 means 22. ஓகே மேம். 420 Here und 24 மேம். yes 24. 46 6 மேம். 46 46 மேம். yes 100 20 1000 மேம். 100 100 means 100. 100 ஓகே மேம். and 480 Here und toxic 68000 மேம். fear means how much? 4 100 means how much? 46 மேம். fear na for 100 na 100, oxig na 80, so 480. 480 ஓகே மேம். 920 920 னா 20 மேம். ஆமா yes exactly 920 ஆமா. ஓகே 9250 9000 9 சார் 9 கிடையாது 9 ஓகே ஓகே 9 20 1000 1250 ஆமா 200 means 200, 50 means 50. 250 ஓகே மேம். 16000 50 20 அதானே மேம்? 1000 means 5 ஓகேங்களா? 5 and 20 5 and 20 na 25000. 25000 அவங்க மாத்தி சொல்லுவாங்க இல்லீங்களா? ஆமா மேம். 66000 னா 60 மேம். act means 8 und 60 and 60, so 68000. 68000 ஓகே மேம். 68000 ஓகே. yes, so they are given one box here பாருங்க. Zahlen abs 16 45 okay 5 they are first telling 5 and then 40 fun 40 ஓகே. ஆமா ஓகே. so இந்த ஆடியோ போடுறேன், அவங்க பேசுனது நீங்க you have to repeat whatever that audio is playing. சரிங்களா? ஓகே மேம். zweiundzwanzig, 24, 46, 100, 480, கேக்குதா? 920, 1250, 25.000, 68.000, so numbers you have to practice. ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே மேம். சரி next this page, next page போயிடலாம். so இப்போ we have to ask what is the profession of the other person. third person அவங்களோட profession என்னன்னு கேட்கணும்னா you have to ask was is er oder sie von Beruf. இங்க இருக்கு இல்லைங்களா? இருங்க நான் இது so was ist
First Amina von Beruf. Was ist Amina von Beruf? இதுவே நான் வந்து was ist கலை von Beruf. நான் சார் கருப்புசாமி சார் மேம் சொல்லுங்க மேம். நான் உங்ககிட்ட வந்து கலையோட என்ன ப்ரொஃபஷன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா வாட் இஸ் கலை ஃபான் பெரூஃப் அப்படின்னு கேட்டேன். ஓகே மேம். So when I ask about the third person profession, we have to use the name for first. What is Kalai von Beruf? ஓகே மேம். அப்புறம் one next question. One hat Sie one arbeitet Sie one hat Sie right. Got it, sir? Got it, ma'am. So One arbiter. when Arbiter she means, is ma'am. working. What is Kalai by profession? When she is working, when she is free. When she is working. Okay, ma'am. சரிங்களா? இந்த கலைக்கு தான் வந்து நான் இங்க வந்து என்ன ஜி குத்துர்க்கேன். she. Okay, ma'am. க்கு ஓகேங்களா? கலை இருக்கீங்களா? இருக்கேன் மேம். What is கருப்புசாமி von Beruf? மேம் என்னோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் இல்ல ப்ரொபஷனலா கொடுக்கணுமா? ப்ரொஃபஷன் வந்து இது அவங்க என்ன வர்க் பண்றாங்க, ஸ்டூடண்ட் எப்போ வர்க் பண்றாங்க, எப்போ ஃப்ரீ கேக்குறதுக்கான क्वेश्चन. ஓகே மேம். மேம் நான் சொல்ற கரெக்டா சொல்றீங்களா மேம்? It's been ஸ்டூடண்ட்னா மேல் ஸ்டூடண்ட் ஆயிடும். Ich bin Studentin. இதுக்கு வந்து நீங்க சொல்றீங்கன்னா Ich bin Studentin. ஓகே. Ich bin Studentin. இது ஒரு நிமிஷம். ஓகேவா? ஓகே மேம். Studentin. Ich ஆர்பைட்டுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. நீங்க எங்கேயாச்சும் வர்க் பண்ணீங்கன்னா Ich arbeite சொல்லணும். Ich arbeite by அந்த ஆபீஸ் நேம் அது என்ன சொல்லணும். ஓகே மேம். சரிங்களா? இல்லனா Ich arbeite nicht. I don't work. ஓகே மேம். எப்போ உங்களுக்கு ஃப்ரீ, எப்போ லீவ்? Ich habe Sonntag மேம். Sonntag. ஓகே மேம். இது வந்து உங்களோடது. Ich bin Studentin. Ich arbeite nicht. Ich habe am Sonntag frei. ஓகே மேம். இன்னும் ஆட் பண்ணனும்னா Ich studiere. Studierனா I study. நீங்க என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி நர்சிங் மேம். Ich lerne. Ich lerne இல்ல. Ich studiere. ஓகே. studiere. இது யுனிவர்சிட்டில படிக்கறாங்க இல்லீங்களா? எஸ் மேம். நீங்க எதா கத்துக்கிறீங்கன்னா தான் Ich lerne Deutsch. Ich lerne. நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ அத சொல்லணும். I am studyingன்றதுக்கு வந்து Ich studiere nursing. ஓகே மேம். Ich arbeite nicht. Ich habe am Sonntag frei.
சரி, இப்போ வந்து நீங்க கலைய பத்தி சொல்லணும்னா sie ist Studentin. Sie studiert nursing. நான் படிக்கிறது எழுதுறது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் பர்சன் ஓகேங்களா? தேர்ட் Okay, ma'am. பர்சனுக்கு என்ன வரும்? இஷ்னா ஈல எண்ட் ஆகும். ஞாபகம் இருக்கா? தூனா எஸ்டில எண்ட் ஆகும். ஏர் அப்புறம் ஜி எஸ் இதுக்கெல்லாம் டீல எண்ட் ஆகும். ஞாபகம் இருக்குதுங்களா? ஞாபகம் இருக்கு மேம். அதனால தான் இங்க வந்து ஜி இஸ் ஸ்டூடெண்டின் ஜி ஸ்டுடியட் டீல முடியுதா? ஜி ஸ்டுடியட் ஆமா மேம். ஜி ஸ்டுடியட் சி arbeitet nicht. Sie hat am Sonntag frei. So you Ma'am, have to say மேம் நிக்ட்னா நான் ஒர்க் பண்ணல. not nicht means not. ஓகே மேம். So sir நீங்க கலை பத்தி சொல்லணும்னா you have to if you are going to say about கலை you have to say this ஜி ஓகே மேம். இல்லனா ஏர் போட்டுக்கலாம். instead of z firstல நீங்க வந்து பேர் யூஸ் பண்ணுங்க. கலை is studentin, sie studiert nursing, sie arbeitet nicht, sie hat am Sonntag frei. ஓகே மேம். கலை மேம் இப்போ நீங்க வந்து சார பத்தி சொல்லணும்னா கருப்புசாமி சார் இஸ்ட் நீங்க வர்க் பண்றீங்க இல்லீங்களா சார்? இன்ஜினியர் மேம். இஸ்ட் இன்ஜினியர். ஓகே இன்ஜினியர் ஓகேங்களா? ஸோ ஏர் arbeitet எங்க வர்க் பண்றீங்க சார்? இல்லனா ஏர் arbeitet von பிரைவேட் Montag bis Samstag. சாட்டர்டே கூட வர்க் இருக்கு இல்லீங்களா? இருக்கு மேம். hat am Sonntag frei. கலை எஸ் மேம். சார பத்தி சொல்லணும்னா நீங்க இப்படிதான் சொல்லணும். கருப்புசாமி ist Ingenieur. arbeitet von Montag bis Samstag. He works from Monday till Saturday. hat am Sonntag frei. So he is free on Sunday. ஓகே மேம். புரிஞ்சுதுங்களா? சார் நீங்க உங்க பத்தி சொல்லணும்னா ich bin Ingenieur. ஓகே மேம். Ich bin Ingenieur. Ich arbeite. நான் இந்த arbeitet என்ற வேர்டு இங்க எப்படி வருது பாத்துக்கோங்க. ஓகே மேம். Ich arbeite von Montag bis Samstag. Ich habe am Sonntag frei. Got it? Got it, ma'am. Okay, கலை புரிஞ்சுதா? மேம். இப்போ நீங்க உங்க பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட ப்ரொஃபஷன் சார் நீங்க அவங்கள கேட்கணும்னா ஓகே
ஓகே, நீங்க அதை விட்டுடுங்க, அது அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்க இதை சொல்லுங்க, கலை உங்களை பத்தி சொல்லுங்க. Okay, ma'am. Each bin student in ம் studious nursing. ஸ்டுடியரே. Each studiere nursing. ம் Each arbeit ஆர்பைட்டே. arbeite ஆ nicht நிக்ட். nicht. ம் Each happy am ம் Sonntag free. ஃப்ரை. ஃப்ரை Fry. சொல்லணும். ஆ சரி, Okay, நீங்க ma'am. சொல்லுங்க. Ich bin Ingenieur. இன்ஜினியர். Ingenieur. Ah. Okay, ich bin Ingenieur. ஆ Ist arbeite one Montag bis ஃபான் மோன்டாக். Samstag. ஃபான் One. யூஸ் பண்ணோம். One is One arbeite சொல்லக்கூடாது. one வான் Montag சொல்லக்கூடாது bis- சார். ஃபான் வி வந்து எஃப் தானே சொல்றோம். ஃபான். Fun. Okay, man. Ist arbeite von ம் Montag bis Samstag. Ich habe am Sonntag frei. Ich habe Ich habe am தானே மேம் ஆமா ஆமா. Sonntag frei. Sonntag frei. ம் சோ இன்ஜினியர். Ingenieur. ஆமா. சோ இப்போ நீங்க கலை பத்தி சொல்லணும்னா சொல்லுங்க. Kale ist student in ஆ she studied nursing. ஸ்டுடியர்ட். She studied nursing. ம் She arbeitet nicht. ம் She hat am Sonntag frei. ஆ ஓகே. நீ சொல்லுமா சார பத்தி. கருப்பசாமி இஸ்ட். மேம் கரெக்டா மேம்? சொல்லுங்க. மேம் கருப்பசாமி இஸ் இன்ஜினியர். Engineer. Arbeit. arbeitet Arbeited one Montag bis Samstag. Hat am Sonntag free. ஓகே, இது வரைக்கும் ஓகேங்களா? Okay, ma'am. Okay, ma'am. சோ இப்பதான் வந்து தேர்ட் பர்சன் பார்த்தோம். சரி, இந்த டெக்ஸ்ட்லயே படிக்கலாம், அப்புறமா தான் தெரியும். ஸோ இது அப்படியே நீங்க போடணும். வாஸ் இஸ் சமீனா ஃபான் பெரூஃப், ஒன் ஆர்பைட்டட் சி, ஒன் ஹேட் சி ஃப்ரை. கொஸ்டின் தேர்ட் பர்சன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது மேம்? இந்த கொஸ்டின் வாஸ் இஸ் இங்க வந்து இது தெரியுதா? எர் வந்து ஹீக்கு யூஸ் பண்ணோம், ஜீக்கு வந்து ஷீக்கு யூஸ் பண்ணோம். சரிங்களா? வாஸ் இஸ் எர் ஃபான் பெரூஃப், வாட் இஸ் ஹீ பை ப்ரொஃபஷன். வாட் இஸ் ஜீ ஃபான் பெரூஃப்னா வாட் இஸ் ஷீ ஃபான் ப்ரொஃபஷன். By profession. So one arbeitet oder sie, when he or she working. One hat oder sie frei, when he or she is free. Okay. This all asking about the third person. Third person பத்தி கேக்குறதுக்கான questions இது. Okay, ma'am. Okay, ma'am. ஸோ நெக்ஸ்ட் சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா? அது எப்படி, ஹவு டு மேக் ப்ளூரல் ஃபார்ம். சிங்குலர் டர் கிலோமீட்டர், ப்ளூரல் வந்து டி கிலோமீட்டர். ஸோ தெர் ஆர் நோ சேஞ்சஸ் இன் த ஸ்பெல்லிங் in the kilometer. Okay, ma'am. But the article is changing. For singular it is der kilometer, for plural d kilometer. D kilometer means it is plural.
their kilometer Okay, means ma'am. it is singular. For Okay, ma'am. some words there won't be any spelling changes, but arts இருக்கு பாத்தீங்களா, the doctor, the doctor, their arts. So ப்ளூரலுக்கு என்ன சொல்லியிருக்கோம், இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, arts day அப்படின்னு இருக்கு. 920 doctors. 920 talks. Yes, ma'am. A umlaut Arts. R Z T E. அது இங்க எழுதிக்கோங்க. டி ஆர்ட்ஸ். என்ன டேர் தஸ் என்ன இருந்தாலுமே சிங்குலர்ல, பட் when it comes to plural you have to mention D for everything. Okay. ஆமா, D Okay, arts ma'am. day. ஸோ அதுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கு, எண்டுங்ல வந்து இங்க வந்து என்ன சேஞ்சஸ் இருக்கும், ஏக்கு உம்லோட் இருக்கு, ஏக்கு உம்லோட் இருக்கு, உம்லோட் பிளஸ் இ ஆட் பண்ணியிருக்காங்க. ஏக்கு உம்லோட் போட்டுருக்காங்க. எஸ் மேம். ஸோ இங்க கீழே பில மென்ஷன் பண்ணிருக்கீங்களா, உம்லோட் இ வந்திருக்கா இங்க செகண்ட்ல, உம்லோட் இ. ஆமா மேம். அது இங்க எண்டுங்ல போடணும் இந்த டேபிள்ல. ஓகே மேம். இங்க இருக்க உம்லோட் பிளஸ் இ எண்டுங்ல வரும். டி ஆஸ் டே. So D Stunde என்ன என்னது, what is the meaning of Stunde? Stunde singular தான். Singular Stunde only, means, but what is the meaning? Stunde means hours தான் மேம். Hours. Very good sir, you remember well. Super. Hours. D Stunde, and for plural D Stunden. D Stunden. Okay ma'am. So only N is added to that. And das book what is the plural form? Die Bücher. The 100 Bücher. So Bücher spelling பாத்துக்கோங்க. Check the spelling for Bücher. Die Bücher. umlaut வருது மேம் இதுல. umlaut நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே மேம். umlaut plus er. umlaut Das plus er. restaurant, D restaurants. Only S is added. D restaurants. ஓகே மேம். இதுல நம்ம எப்படி ஆன்சர், இந்த क्वेश्चनல வந்து கீழ இருக்கிறது எது நம்பர் எடுத்து எழுதணுங்களா, இது ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்திருக்காங்க மேம்? எக்ஸாம்பிளுக்காக கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கா? ஓகே. யா. சோ எடிட்டிங்களா? நெக்ஸ்ட் பியூ முடிச்சிட்டோம். இது கீழே இங்க என்ன சொல்லிருக்காங்க பாக்ஸ்ல, what they are given in this box, learn and see nomen immer mit article und plural. They are telling you learn always the noun with article and plural form. புரிஞ்சுதுங்களா சார்? So noun வந்துச்சுன்னா அது ஆர்டிகலோட, இப்ப டேர் ஆர்ட்ஸ் அப்படின்னா the doctor. So அதுக்கு plural என்னது, டி ஆர்ட்ஸ். ஃபெமினினுக்கு என்னது, டி ஆர்ட்ஸ்டின். ஸோ அப்படியே நீங்க படிச்சுக்கணும். ஒரு வேர்ட் எடுத்தீங்கன்னா அது வாட் இஸ் த சிங்குலர் ஃபார்ம், வாட் இஸ் த ஃபெமினின் ஃபார்ம், வாட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம். ஓகே மேம். நியூட்ரல் எல்லாமே படிக்கணும்னா மேம்? மாஸ்குலின், நியூட்ரல், ஃபெமினின், ப்ளூரல் வரைக்கும். ஆமா, எல்லாம் everything you have to learn by heart only. Okay. No need to by heart, but if you read daily, you will get into your mind. Okay. Daily நீங்க read பண்ணீங்கனாலே போதும் சார். Okay. And this one next, welche Berufe sind das? Ordnen Sie so, kennen Sie noch andere Berufe? So which profession is this? Do you know any other profession? Okay ma'am. இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, டேர் இன்ஃபோர்மேட்டிக்கர், ஐடி பீப்பிள். இன்ஃபோர்மேட்டிக்கர் மீன்ஸ் ஐடி. ஓகே மேம். டி ஐடி. இது ஃபீமேலுக்கு டி இன்ஃபோர்மேட்டிக்கரின். மாஸ்குலினுக்கு எப்பவுமே டேர் வரும் ஆர்டிக்கல். இது இன்ஃபோர்மேட்டிக்கர். ஃபெமினினுக்கு ஆல்வேஸ் டி, ஆர்டிக்கல் வில் பி டி. ஃபெமினின் இஸ் டி. And you have to add in at the end of any profession for feminine. Okay ma'am.
ஸோ இன்ஃபோமாட்டிக்கர் இல்லைன்னா டி இன்ஃபோமாட்டிக்கரின். டேர் இன்ஜினியர் ஆர் டி இன்ஜினியரின். டி இன்ஜினியர், டேர் இன்ஜினியர், டி இன்ஜினியரின். டேர் லேரர், லேரர் டீச்சர் சொன்ன இல்லைங்களா, டீச்சர் லேரர். ஆமாங்க மேம். ஸோ டேர் லேரர் டி லேரரின். ஓகே மேம். Verkäufer means seller. The seller, Verkäuferin, female seller. Die Verkäuferin. புரிஞ்சுதா கலை? எஸ் மேம். மேலுக்கு எல்லாருக்குமே ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீ வந்து டேர் ஆட் பண்ணும், ஆர்டிகல் டேர். ஓகே மேம். ஃபீமேலுக்கு எல்லாத்துக்குமே டி ஆட் பண்ணும், டி. டி ஓகே பிளஸ் மேம். என்ன ப்ரொஃபஷனோ அதுக்கு ஐஎன் சேர்த்துக்கணும். ஓகே மேம். சரிங்களா? இப்போ இன்ஃபோமாட்டிக்கர் ஐடி பீப்புள் என்ன சொல்வாங்க, டேர் இன்ஃபோமாட்டிக்கர். அதாவது ஜென்ஸ் வந்து டேர் இன்ஃபோமாட்டிக்கர் தான் ஐடி பீப்புள் மேன். ஓகேவா? ஓகே மேம். ஃபீமேலுக்கு என்ன சொல்வாங்க, டி இன்ஃபோமாட்டிக்கரின். ஓகே மேம். டேர் ஆர்கிடெக்ட், டி ஆர்கிடெக்டின். டேர் ஃப்ரிசாயர், ஃப்ரிசாயர்னா ஹேர் ஸ்டைலிஸ்ட், சலூன். ஓகே மேம். ஃப்ரிசாயரின் இது ஃபீமேலுக்கு, டி ஃப்ரிசாயரின் ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஹேர் டூவர். So first one என்ன, first one என்னது pictureல, what is the first picture? தெரியலையா? தெரியலையா மேம்? டி Verkäuferin ஏதோ விக்கிறாங்க, செல்லர் தானே, சேல்ஸ் உமன் தானே அவங்க. சேல்ஸ்மேன். so சேல்ஸ்மேன் கிளீனர். லேடி டி Verkäuferin. ஜி எங்க இருக்கு மேம்? டி Verkäuferin. Verkäuferin. ஆமா. ஓகே, Verkäuferin. அது ஃபீமேல்ன்றதுனால டி Verkäuferin சொல்லணும். ஓகே மேம். செகண்ட் பிக்சர் என்னது? வாட் இஸ் தி செகண்ட் பிக்சர்? டேர் இன்ஃபோமாட்டிக்கர். ஐடி ஃபீல்ட்ல. ஓகே மேம். டேர் இன்ஃபோமாட்டிக்கர். செகண்ட் பிக்சர் இஸ் டேர் இன்ஃபோமாட்டிக்கர். ஓகே மேம். தேர்ட் பிக்சர் லேகரா மேம். லேகர். ஆனா ஃபீமேலா மேலா பாச்சு? லேகரின். டி லேரரின். டி லேரரின். டி லேரரின். ஓகே ஓகே. ஆமா. What is the D picture? D Verkäuferin. Salon. Verkäuferin first one முடிஞ்சிச்சு. First A picture is Verkäuferin. Pricer. Frisayerin. Frisayerin. D Frisayerin. D Frisayerin. Okay. What is E picture? Picture E. Lawyer. Lawyer கிடையாது. Architect. Oh, okay. Okay. Dare architect. Okay. What is picture F? X. Informatical. Informatical second picture. Engineer. Dare engineer. ஆமா. Dare engineer. Okay. ஓகேமா? ஓகே மேம். இந்த லாஸ்ட் இது ஒன்னு முடிச்சிட்டு நம்ம இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ இது ஃபர்ஸ்ட் இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்? தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் we look for third person profession என்னன்னு கேட்டோம் இல்லீங்களா? asking about the profession of the third person. This one is asking about the profession of the second person. So நீங்க டைரக்ட்டா கலை கிட்ட கேட்கலாம். இல்ல கலை வந்து சார் கிட்ட கேட்கலாம். அதுக்கு எப்படி கேட்கணும்னா was in ஃபார்மல், இது was in the von Beruf. இது வந்து ஃபார்மலா கேக்குது. was in the von Beruf.
கேஷுவலா கேட்கணும்னா was, bist, du, von, beruf. என்ன பண்றீங்க, என்ன ஒர்க் பண்றீங்க, என்ன ப்ரொஃபஷன் உங்களுது அப்படின்னு ஃபார்மலா கேட்கணும்னா was, sin, sie, von, beruf. இதுவே கேஷுவலா கேட்கணும்னா was, bist, du, von, beruf. இதுக்கு தான் நீங்க வந்து ஆன்சர் வந்து இஷ் பின் Studenting, ஆர் engineer, இன்ஜினியர். engineer. Okay, ஆமா, okay. இஷ் பின் இன்ஜினியர். It's been student. ஆமா. Von Proof. Okay. அதுக்கப்புறமா என்ன கேள்வி இருக்கு? 1 arbeiten Sie. 1 ஒர்க் பண்றீங்களா? எப்போ ஒர்க் பண்றீங்க? 1 arbeiten Sie. Okay, ma'am. இல்ல 1 arbeitest du. Good. Okay. அப்புறம் அடுத்த கேள்வி என்னது? 1 haben Sie frei. 1 One haben Sie frei. haben Right. Sie frei. Right. 1 Okay. hast du frei. So இந்த மேம் क्वेश्चंस ஒன் எல்லாம் ரொம்ப ஆர்கிடெக்ட்னா மேம் எப்போ ஃப்ரீ உங்களுக்கு எப்போ எப்போ ஃப்ரீ free? when Free time. when do you have free, when are you have off holiday எப்போ? ஓகே மேம் சோ இதுக்கு என்ன சொல்வீங்க? ich நீங்க சொல்லணும்னா ich arbeite nicht கலை சொல்லணும்னா. ஓகே மேம் சார் சொல்லணும்னா ich arbeite von Montag bis Samstag. சார் சொல்லணும்னா சரிங்களா? ஓகே மேம் சோ இதுக்கு ரெண்டு பேருக்குமே ich habe am Sonntag frei. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா? Okay, ma'am. So these questions are very very important. You have to learn all the questions. Okay. So in the box நல்லா பாத்துக்கோங்க. Ich bin, I am, du bist, you are, er, es, sie, he is, she is, it is, wir sind, we are, ihr seid, you are. So wir இது wir, ihr, sie வந்து plural. நான் சொல்லிருக்கேன் ஞாபகம் இருக்கா? I have already told you. Ich, du, er, sie is singular, first person, second person, third person. Wir, Okay, ma'am. here, sie is the plural, first, second, third. And this big C is formal, you. So, ich habe am Sonntag frei. Du hast, ihr hat, wir haben am Sonntag frei. Ihr habt, you have. இப்போ கலைக்கும் சாருக்கும் நான் ரெண்டு பேருக்கும் சேர்த்து சொல்லணும்னா இயர் IHR சொல்வேன். Ihr habt am Sonntag frei. So நீங்க ரெண்டு பேருக்கும் சண்டே ஃப்ரீ. Okay, okay, ma'am. Z வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல், அவங்களுக்கு they. Sie haben am Sonntag frei. They have free on Sunday. Okay, ma'am. சரிங்களா? Okay. Okay. So whatever today you learned, you have to by heart everything. And this last page, page number 27. Learn 27. all those numbers. Page number 27. Learn all those numbers and questions. Sure, ma'am. ஓகே மேம் So இங்க மென்ஷன் பண்ணிருக்க எல்லா கொஸ்டின்ஸும் நல்லா படிச்சுக்கணும். Okay, ma'am. ஓகே மேம்
சரிங்களா? நாளைக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதனால தயவுசெய்து அந்த ஒர்க் புக்ல நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. யூ ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸசைசஸ் இன் த ஒர்க் புக். ப்ளீஸ் டூ தோஸ் எக்ஸசைசஸ். ஓகே மேம். சரிங்களா? ஓகே. அண்ட் we'll see tomorrow. Okay. ஓகே மேம். ஓகே மேம். Cheers. ஜூஸ்